கோவை குற்றாலத்தில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கோவை குற்றாலத்தில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. கோவை மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கோவை குற்றாலம் விளங்குகிறது. இங்கு உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அவர்கள் அருவியில் குளித்து மகிழ்ந்தும் அங்குள்ள தொங்கு பாலம் இயற்கை அழகை ரசித்தபடி நடந்து சென்று குதூகலம் அடைகின்றனர். கோவை குற்றாலத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் தனி வாகனத்தில் அழைத்து செல்கின்றனர். அதற்கு கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. இதற்கிடையில் கோவை குற்றாலத்தில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வழக்கம். இதை வனத்துறையினர் கண்காணித்து நீர்வரத்து அதிகரித்திருந்தால் சுற்றுலா பயணிகள் வர தடை விதிப்பார்கள். அதன்படி கடந்த 5ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் சிறுவாணி அடிவாரப் பகுதிகளில் கனமழை பெய்த காரணத்தால் கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மழைப்பொழிவு குறைந்ததால் அருவியில் நீர்வரத்து குறைந்துள்ளது. இதனால் மீண்டும் இன்று முதல் கோவை குற்றாலம் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளனர். நிஷா. ஞானசேகரன், விவரங்களுக்கு நன்றி.